ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பொருட்கள் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சலிச்சு எடுத்து வச்சுப்போம். 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 8 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸாவது சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ஒரு தடவை சலிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைம் சலிச்சிடலாம். இது செகண்ட் டைம் நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் டைம் சலிச்சு முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் டைம் சலிச்சு எடுத்துப்போம். இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நீங்கள் சலிக்க தேவையில்லை. இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தில் ஈரம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அதில் 4 முட்டை சேர்த்துப்போம். முட்டை சேர்த்த பிறகு 3/4 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணலாம். பட் கொஞ்சம் நேரம் சேர்த்து எடுக்கும், ஒரு 20 நிமிஷம் போல ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம சேர்த்து முட்டை டபுள் ஆகணும், நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் ஆகணும். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கேக்கில் முட்டையோட ஸ்மெல் இருக்கும், அதுக்காண்டி தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமி டெக்ஸ்சர் ஆகணும். இப்போ பாருங்கள், லேசாக க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிருக்கா? இப்போ பாருங்கள், நம்ம முட்டை டபுள் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதில் இருக்கிற அந்த பபிள்ஸ் உடஞ்சிரும். ஸோ லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க, அதில் இருக்க பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளுடைய கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றும்போது ரிப்பன் மாதிரி கண்டினியூஸாக விழுகணும். நான் இன்றைக்கி 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். கீழே எண்ணெய் தடவிட்டு மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு இந்த பேனில் ஊற்றிடலாம். லேசாக தரையில் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெரிய பெரிய பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உடஞ்சிரும். இப்போ நம்ம கேக் அவனில் வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளியராக வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா கிளியராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆறின பிறகு 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேக் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் மேலே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கப் வீப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்குது.
இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துப்போம். சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் மேலே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம பவுல் வந்து தலைகீழாக கவுத்தி பார்க்கும்போது கீழே விழாமல் இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். கேக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேக் பேஸ் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் மேலே வச்சோடனே நகராமல் இருக்கும். அதுக்காக கீழே க்ரீம் வச்சுட்டு அது மேலே கேக் வச்சுருங்க. இப்போ நம்ம கேக் மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கேக் மேலே ஏன் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுறோன்னா, கேக் வந்து நல்லா வெட்டாக ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். இப்போ எல்லா பக்கமும் சரிசமமாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கேக் மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடுவோம். க்ரீம் வந்து நான் பைப்பிங் பேக் மாற்றிட்டு அது மேலே நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த க்ரீமை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே மாதிரி லெவலாக இருக்கணும்னு இல்லை, ஏன்னா இது மேலே நம்ம மறுபடியும் கேக் வைக்கிறனால அந்த அளவுக்கு ஷேப் வரணும்னு கிடையாது. எல்லா பக்கமும் ஈக்குவலாக க்ரீம் அப்ளை பண்ணால் போதும். இப்போ மறுபடியும் மேலே கேக் வச்சிடலாம். அதே சேம் ஸ்டெப், மேலே கொஞ்சம் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சிரப் அப்ளை பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் அதே மாதிரி க்ரீம் நம்ம வச்சிடலாம். இப்போ லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நம்ம 3rd லேயர் வச்சிடலாம். வச்சுட்டு மேலே கொஞ்சம் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக்கோட டாப்பில் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அந்தளவுக்கு ஷார்ப்பாக வரணும்னு தேவையில்லை, ஏன்னா மேலே நம்ம வந்து சாக்லேட்ஸ் வந்து தூவி விட்டு மறைஞ்சிரும். அதுக்காண்டி கொஞ்சம் லேசாக லெவல் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம கேக் ஃபுல்லாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல்லாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் வந்து துருவி கேக் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் சைடு ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. மேலே வந்து நம்ம எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கேக் மேலே டிசைன் பண்ணுறதுக்காக ஓப்பன் ஸ்டார் நாசில் வச்சு மேலே ஃப்ளார் டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ கேக் மேலே நம்ம டிசைன் போட்டாச்சு. அந்த டிசைன் மேலே நம்ம ஒரு செர்ரி வச்சிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம சும்மா அழகுக்காக தான் நம்ம வைக்கிறோம். மேலே மறுபடியும் துருவின நம்ம அந்த ஒயிட் சாக்லேட் இருக்கு இல்லையா, கேக் மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இன்னமும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். நான் கொஞ்சம் நிறையாவே ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கேக்குக்கு இன்னமும் நான் கொஞ்சம் அழகாக்குறேன். இப்போ நம்ம சைடு வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே கீழே சேம் நாசில் தான், நம்ம ஓப்பன் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி லேசாக மேலே கீழே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த டிசைன் வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேக்ஸ் வந்து பர்த்டேக்கு, ஆனிவர்சரிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்க்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஸ்பெஷலாகவும் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, bye from Yummy Mummy சமையல்.